உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள
எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த மாதத்திலே இந்த காணொளியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தாரும் கர்த்தருக்குள் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த காலகட்டத்திலே எத்தனையோ யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்படுகிறோம். அரசியலில் மாற்றம், நிறைய குழப்பமான சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் வசிக்கிறோம், நாம் காணப்படுகிறோம். இந்த நிலைமையிலும் கூட ஜெபம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி இந்த காலகட்டத்திலே நம்மளுக்கு தேவன் நமக்கு உணர்த்துகிறார். இன்றைய தியானத்திலும் கூட நம்ம ஜெபத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு சில பாயிண்ட்ஸ், ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான். எப்போவுமே நான் ரொம்ப டீப்பாக போகிறது கிடையாது. எந்த நேரத்தில் எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டும், எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் 2 பகுதிகளாக நான் பிரிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால், ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் அடுத்த மாதமும் இதனுடைய கண்டினியூஷன் பற்றி தான் நான் பேச போகிறேன். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி நீங்களே ஒரு காலகட்டத்திலே உணர்ந்திருப்பீங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது ஆதி விசுவாசிகள் எந்த அளவுக்கு ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள், எந்த அளவுக்கு ஜெபத்தை தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அவர்கள் வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், பிரேயருடைய இம்பார்ட்டன்ஸ் குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், அல்லது ஒரு கிறிஸ்தவளாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு தனிப்பட்ட வேற ஒரு நம்பிக்கையுடையவர்களாக இருக்கலாம். நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஜெபம் இல்லைனா எதுவுமே கிடையாது. நம்முடைய வேதத்தை எடுத்துக்கிட்டோம்னா பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஜெபத்தினாலே தேவனுடைய ஜனங்கள் அநேக காரியங்களை பெற்றிருக்கிறாங்க, நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க. எத்தனையோ காரியங்கள் அவங்களுக்கு நன்மையாக முடிந்திருக்கிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி நமக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஜெபத்தினாலே அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்கள், நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் விடுதலையை ஜெபத்தினாலே பெற்றிருக்க நாம் எத்தனையோ அதிகாரங்களிலே நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வேதத்தின் அடிப்படையிலே எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக மார்க் 1:35 உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதிகாலை நேரம் என்பது அமைதியான ஒரு நேரம். எந்தவித ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியான ஒரு இடத்திற்கு நம்ம போய் அதிகாலையிலே நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒருவேளை நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தால் இந்த நேரத்திலே அன்பாக ரெக்வஸ்டாக கேட்டுக்கொள்கிறேன், அந்த அதிகாலை நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிடத்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு நீங்கள் செலவிடுங்க. அதனால் வருகிற நன்மைகளை நீங்கள் கூடிய விரைவிலே பார்ப்பீங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கும் எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு இந்த அதிகாலை ஜெபத்தினாலே. அதனாலே தான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதிகாலையில் எழுந்து
காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி உடனே ஆண்டவருடைய சமூகத்திலே தனியான ஒரு இடத்திற்கு, ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஆலயங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டின் அறையிலே ஏதாவது ஒரு அறையில் போய் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்து உட்காரும் பொழுது ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். காலைதோறும் நம்ம எழும்பி அந்த நாளினுடைய ஆசீர்வாதத்திற்காக, அந்த நாளில் நடக்க போகிற காரியத்திற்காக, நம்முடைய பாதுகாப்பிற்காக, நம்முடைய பலனுக்காக, நம்ம பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாதுகாப்பிற்காக, நம்ம படித்து கொண்டிருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோனாலும் சரி, நம்ம ஏதாவது வேலையில் இருந்தாலும் சரி, அந்த காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். காலையில் எந்திரிச்சு நம்ம எந்த இடத்திற்கு போகிறோம், நம்ம போகிற இடத்துக்காகவும் சரி, நம்ம அந்த நாளில் யார் யாரெல்லாம் சந்திக்க போகிறோம், நம்ம சந்திக்கக்கூடிய ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எந்த ஒரு தீங்கும் நம்ம அணுகாதபடிக்கு, எந்த ஒரு துர்ச்செய்திகளும் நம்ம காதுக்கு வராதபடிக்கு, எந்த ஒரு விபத்துகளும் நமக்கு நடக்காதபடிக்கு, நம்முடைய சபைக்காக, நம்மளுடைய ஊழியக்காரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சொந்தங்களுக்காக, நம்முடைய சொசைட்டிக்காக, நம்முடைய தேசத்துக்காக அப்படி சொல்லி நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். காலை வேளையிலேயே இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது அந்த நாள் எப்படி போகும் என்பது உங்களுக்கே அது தெரிய வரும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த காலை ஜெபத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கும் பொழுது நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். எல்லா விதமான தீய காரியங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றுவார். நன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். அற்புதங்களை காண செய்வார். எத்தனையோ சர்ச்சஸ் வந்துட்டு அதிகாலை ஜெபத்திற்கு எவ்வளவோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க. நல்ல வளர்ந்த சபைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் அதிகாலை ஜெபம் என்று சொல்லி வைப்பாங்க. எங்களுடைய சபையிலும் வருடத்திற்கு ஒரு 3 முறையாவது இந்த 40 நாள் காலை நேர ஜெபத்தை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம். எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் சொல்லலாம், அடுக்கி கொண்டே போகலாம். இந்த அதிகாலை ஜெபத்திற்கு வந்து கலந்து கொண்டவர்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்காங்க. எத்தனையோ வருடங்களாக அவர்களை கட்டி வைத்திருந்த எத்தனையோ கட்டுகளில் இருந்து ஆண்டவர் பூரண விடுதலையை கொடுத்தார். அற்புதங்களை அவர்கள் பார்த்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், அதிகாலை ஜெபத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது காரியமாக நம் வேதத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன். மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தனிமையாக இருந்து சாயங்காலமான போது தனிமையான ஒரு இடத்திற்கு போய் அவர் ஜெபம் பண்ணினார். ஏன் சாயங்காலம், எதற்காக இந்த சாயங்காலத்தை நான் குறிப்பிடுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அந்த பர்டிகுலர் டேயில் எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், பாடுகள் வந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே இறக்கி வைக்கணும். சாயங்காலமாய் நம்ம ஜெபிக்கிற பொழுது அந்த நாளில் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வைத்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிருக்கலாம், உங்களுக்கு அந்த நாளில் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கலாம். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அந்த காரியத்திற்காக நம்ம நன்றி செலுத்தணும். இரவு நேரத்தில் நமக்கு நல்ல நித்திரை ஆண்டவர் கட்டளையிடணும். ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசணும். அதே போல மறுநாள் நடக்கிற காரியங்களும் ஆண்டவர் செம்மையாய் நடத்தி தரணும் என்று சொல்லி சாயங்கால வேளையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கேட்டு அதன்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். டே டு டே லைஃப்பில் ஈவினிங் ப்ரேயரை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதிகாலை ஜெபம் என்பது மிக ஒரு அவசியமான, இது மேண்டேட்ரியான ஒன்று. சாயங்கால ஜெபத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது காரியமாக அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நடு ராத்திரி, இந்த ராத்திரி ஜெபமானது மிக வல்லமை உள்ள ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. எல்லா பிசாசினருடைய கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படுவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராத்திரி ஜெபத்தில் தான். இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் 26வது வசனத்திலே, சடிதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நடு ராத்திரியில் நாம் ஜெபம் பண்ணும்போது எந்தவித கட்டுகளாக இருந்தாலும் சரி அது கலன்று போகும். நடு பகல் என்பது 12 மணி, மதியானம் 12 மணி என்று சொல்லுவோம். அப்போது நடு ராத்திரி என்பது அரௌண்ட் ஒரு 12 o'clockலேருந்து 1 o'clock இல்லாட்டி 11:30 மேலே நீங்கள் வச்சுக்கலாமே. அந்த நடு ராத்திரி ஜெபம் என்பது ஏன் வல்லமையுள்ள ஜெபம் என்று சொல்லி நான் சொல்கிறேன்னா, 12th முடிச்சுட்டு நான் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணோம்,
எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண என்று சொல்லி பலவித ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே நான் இருந்தேன். எல்லாருக்கும் தெரிந்த காலேஜ் சிஎம்சி வெள்ளூரில். அந்த சிஎம்சியில் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன். இன்டர்வியூக்காக ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நான். அம்மா என்னை கூப்பிட்டு சொல்லி கொடுத்த காரியம், ரூபி உனக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது நீ கண்டிப்பாக ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த ராத்திரி ஜபத்தை நீ பண்ண. அதாவது டைம் எனக்கு அம்மா சொன்னது 11:30 1:30 வரைக்கும். அதாவது அந்த நாளின் கடைசி பகுதியும் மறுநாளின் ஃபஸ்ட்டு பகுதியும் நீ ஆண்டவர் கூட நீ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம் ரொம்ப ரொம்ப மகிமையான வல்லமையான டைம். எத்தனையோ காரியங்கள் நானும் அப்பாவும் அந்த நேரத்தில் ஜெபிச்சு தான் ஆண்டவர்கிட்டேருந்து பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாங்க. அதே போல் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்னோட இன்டர்வியூ முடிஞ்சு ரிசல்ட் நாள் வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரி நேரம் 11:30 மணிக்கு அந்த டைமில் நாங்கள் இருந்த வீட்டுக்கு மேலேயே சர்ச் இருந்தது. ஸோ அங்கே போயிடுவேன் நான். அங்கே உட்காந்து அந்த 2 மணி நேரமும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் அழுது ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். சிஎம்சியில் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ண என்னோட இன்டர்வியூ கிளியர் ஆச்சு. நான் சிஎம்சியில் ஜாயின் பண்ணி படித்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த நடுராத்திரி ஜெபம் என்பது ஒரு மிகப்பெரிய அசைவை ஏற்படுத்துகிற ஜெபமாய் காணப்படுகிறது. மத்தேயு 17:21 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த காரியமாக உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய காரியம். அதாவது உபவாசம் என்பது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்கி புசியாமலும் குடியாமலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உட்காரும் பொழுது அந்த ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய் காணப்படுகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு போராட்டங்கள் காணப்படலாம். எத்தனையோ மந்திர சூனியங்களில் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கலாம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் உபவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த கட்டுகள் விடுதலை ஆவதை நீங்கள் காண்பீர்கள். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், மோசே 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவ சமூகத்திலே போய் சீனாய் மலையிலே போய் உட்கார்ந்திருந்தான். அந்த நேரத்திலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று சொல்லி 40 நாட்கள் உபவாசம் இருந்து சீனாய் மலையிலே காணப்படுகிறான். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஆண்டவருடைய குரலை நம்மால கேட்க முடியும். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்றதை நம்ம டைரக்டாக நம்மளால உணர முடியும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்கி நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய குரலை நாம் கேட்கிறவர்களாய் காணப்படுவோம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து மலையிலே போய் இருந்து ஜெபம் பண்ணினார். அந்த வேளையிலும் கூட உபவாசம் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த நேரத்தில் பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு வருகிறான். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு அவனை துரத்தி விடுகிறார். அதற்கு பிறகு தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, பிசாசை எதிர்க்கிற ஒரு பலன் வந்துட்டு நம்ம உபவாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் உபவாசம் இருந்து உபவாசம் முடித்து நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்ஸை பார்த்தோம் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். உபவாசத்திற்கு முன்பு ஜெபிக்கிறதுக்கு முன்பு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கலாம், அது நம்மளுக்கு பெரிய காரியமாய் தோணலாம். ஆனாலும் ஜெபித்து முடித்து உபவாசித்து ஜெபித்து முடித்து அந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை லேசாக மாற்றி விடுவார். அந்த எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அதை எதிர்கொள்ளுகிற பலனை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். கடைசி காரியமாக மத்தேயு 21:22 நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் நான் எப்பொழுது படித்தாலும் சரி, இல்லை அது கேட்டாலும் சரி, எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஒரு கிராமத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய காலமாக மழையே வரலையாம். மழை இல்லாததுனால அந்த இடத்துல அக்ரிகல்ச்சரும் சரியாக பண்ண முடியல. அந்த வேளையில் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல காமனாக வந்து நம்ம வந்துட்டு ஜெபம் பண்ணலாம், மழை வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேதர் பண்ணுறாங்க. அந்த வேளையில் எல்லாரும் போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு சிறு பெண் பிள்ளை மாத்திரம் கொடையை எடுத்துகிட்டு போகுதாம். அப்போ அந்த பிள்ளைக்குள்ளே இருக்க விசுவாசத்தை பாருங்களேன். எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கு மழைக்காக ஜெபிக்க வராங்க. ஆனால் அந்த ஒரு பிள்ளை மட்டும் கண்டிப்பாக மழை வரும், நான் நனையக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி அந்த கொடையை எடுத்து அந்த கூட்டத்துக்கு செல்கிறாளாம். இந்த விசுவாசத்தை பார்த்திருக்கலாம். நம்ம ஒரு காரியத்துக்காக அநேக நாட்கள் ஜெபித்து கொண்டிருப்போம். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்க
மாட்டார். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்காது. ஒருவேளை இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கேட்டு அதை அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருவேளை நெடுங்காலமாய் உங்களுடைய சரீரத்திலே ஏதாவது ஒரு வியாதி காணப்படலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் சொல்லணும், இந்த உலகத்தில் இருக்க பெரிய டாக்டர்ஸை விடைக்கும் என்னுடைய தேவன் நீர் பெரிய டாக்டராக இருக்கிறீங்க, நீங்கள் பரம வைத்தியராக இருக்கிறீங்க, எனக்கு விசுவாசம் இருக்குது, இந்த வியாதியிலிருந்து எனக்கு பூர்ண விடுதலை நீங்கள் தருவீங்க என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு வல்லமையுள்ள காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலும் கூட இந்த முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம், அதிகாலையில் ஜெபிக்கிறது, சாயங்காலத்தில் ஜெபிக்கிறது, நடு ராத்திரியில் ஜெபிக்கிறது, உபவாசித்து ஜெபிக்கிறது, ப்ளஸ் விசுவாசித்து ஜெபிக்கிறது என்று சொல்லி இந்த 5 பாயிண்ட்ஸை பார்த்தோம். அடுத்த மாதத்தில் ஆண்டவருடைய வருகை தாமதித்தல் அடுத்த பகுதி, இதனுடைய கண்டினியூஷனை நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு மாத கால அளவும் இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்னென்ன அனுபவிக்கிறீங்க, என்னென்ன ஆசீர்வாதங்களை, என்னென்ன அற்புதங்களை பெற்றிருக்கீங்க என்று சொல்லி அடுத்த மாத வீடியோவிலே நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க. உங்கள் ஜெபம் அனைத்திற்கும் ஆண்டவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.